ஒரு செல்வந்தர் அம்மா வந்து என்கிட்ட பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்காங்க. அவங்க ரெகுலராக என்கிட்ட ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கோடீஸ்வரன். அந்த அம்மா பிரிஸ்கிரிப்ஷன் எழுதும் போதே, சார் எனக்கு சரியாயிடுச்சு, ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பண்றேன். வீட்டில் வேலை பார்த்த ஒரு ஐயா வந்து வெளியில இருக்காங்க. ஐயாட்ட காசு இருக்கான்னு தெரியல. நான் ஒரு கூடையோட நிக்கிறாரு. அவரை வந்து நீங்க ட்ரீட்மெண்ட் பாருங்க, காசு வாங்காதீங்க, நான் வந்து அவங்களுக்கு பே பண்ணிடுறேன் ஃபுல்லா. சரிம்மா அப்படின்னு சொன்னோன்னே கதவை திறக்கிறாங்க. அந்த அம்மா வந்து கதவை திறந்து, வெள்ளையா வேமா வா போயிடுவார் வா அப்படின்னு. சரி, நான் அப்படியே உட்காந்துருக்கேன் அந்த இதுல கன்சல்டிங். அப்படியே உள்ள வந்தோடனே டக்குன்னு என்னை வந்து வீட்டுல வந்து அப்பா வந்து குமரான்னு கூப்பிடுவார், குமரேசன், ஆனா குமரான்னு கூப்பிடுவார். அப்ப டக்குன்னு டே குமரா, அம்மா காலில் விழுடா, அம்மா காலில் விழுடா அப்படின்னு. அது எங்க அப்பா வந்து இந்த சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்காரு. அன்னைக்கு அந்த ஒரு நல்ல தருணம் வந்து எனக்கு வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய தருணம். அந்த அம்மா சொன்னது, அந்த அம்மா வீட்டுல வேலை பார்த்தது எங்க அப்பா 30 வருஷம் முன்னாடி. எனக்கு 30 வருஷமா தெரியும். அந்த அம்மா ஒரே வார்த்தை என்னன்னா ஆச்சரியத்துல, வெள்ளையா சாரு உங்க பையனா அப்படின்னு கேட்டான். அப்ப ரெண்டு விஷயம், ஒண்ணே ஒண்ணு படிப்பு. எங்க அப்பாவை வெள்ளையான்னு சொல்லுது, என்னைய சாருன்னு சொல்றாங்க. ரெண்டாவது இந்த மருத்துவம். அன்னைக்கு தான் அப்ப எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை. ஆமா, ஆனா ஒண்ணு சொன்னீங்க, அந்த படிப்பு அப்பாவை வெள்ளையன்னு சொல்ல வைக்கிது, என்னை சார்னு சொல்ல வச்சிருச்சு. நம்ம கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூபா இருந்தா புடிங்கிக்கிடுவானுவ. படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம்.